ஸோ ஹாய் காய்ஸ், மூணாவது பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என்ன பண்றது, இங்க எப்படி பார்த்தாலும் அந்த ஹைட்டுக்கு போகணும். ஸோ அந்த ஹைட்டுக்கு போனோம்னா இங்க ஏதாவது இருந்தாதான். சத்தியமா இங்க எதுவும் கிடையாது. ஜம்ப் பண்ற ஆப்ஷன் இருக்கு, ஜம்ப் பண்ணுவோம்டா. ரைட்டு. ஓஹோ, உங்களுக்கு புரியுதா? இப்படி ஜம்ப் பண்ணி தான் போன போல் இருக்கு. ரைட்டு. ஐய, இப்போ இது மேல நான் ஏன்னா அங்க போவாதுன்றது கன்ஃபார்மா தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க ஏதோ கொடுத்துருக்கானுங்க. வழி இல்லடா, இங்க எப்படி போகுது? இவன் வேற பேசிக்கிட்டே இருக்கான். எங்க போய் என்ன பண்றது? ஓகே, படிக்கட்டு இருக்கு. ஃபைனுங்க. இந்த மாதிரி ஒண்ணு விட்டுருக்காங்கனாலே வந்துட்டு அப்போ இங்க ஏதோ செய்யணும் தான் அர்த்தம். தள்ளி விடுவோமா? தள்ளி விட்டாச்சு. தள்ளி விட்டா என்ன ஆகுது? ஓகே, தள்ளி விட்டா அது மேல போயிருக்கு. நல்ல வேலை, மேல போறதுக்குலாம் வழி இருக்காதுன்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இருக்கு. நல்ல டேய் பாத்திரம். இந்த கேம் நான் புதுசா விளையாடுறதுனால நிறைய செத்து விளையாடுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ ஆப்போசிட் போனோம். புடி. ஓ, உள்ள பெல் இருக்கா? இப்ப எங்க போகணும்? நல்ல வேலை, எகிரிடு. எப்படியோ இந்த பக்கம் வந்தாச்சு. இப்ப இங்க இருந்து அங்க போறதுக்கு என்ன பண்றது? குத்து. வேற லெவல்ல இருக்குப்பா. அந்த இடத்துக்கு தானே நம்ம போனோம் இப்போ. ஓகே, நம்ம இங்க போய்ப்போம். இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. இங்க வேற ஏதோ ஒரு மாயன் இருக்கு. இருங்க, அதை சர்ச் பண்ணிட்டு தான் வந்துருவோம். ஏன்னா இதெல்லாம் சர்ச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நமக்கு ஏதாவது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன தெரியுதா? இதை கட் பண்ணா என்ன பாக்குறீங்களா? இப்ப பாருங்க, பாத்தீங்களா? இதுதான். இப்ப எங்க போகணும் நானு? அது மேல ஏறணுமா? வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல இது ஒண்ணுதான் வழியா? ஈட்டி வச்சிருக்கானுங்க. எகிரிடே. ஓகே, ஏய், இத உடைக்கணுமா? அப்ப இத உடைக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கானுங்க. இத போய் கீழே தள்ளுவோம். அப்படி. இது அங்க போய் உடையணுமா? ஒரு நிமிஷம் இருங்கடா. இது அங்க உடையணும்னா நம்ம இங்க ஏதோ செய்ய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கட் பண்ணி விட்டு, எனக்கு தெரிஞ்சு இப்போ இத புடிச்சு சுத்த வேண்டி வருமோ? தப்பு பண்ணிட்டனா? அது இப்பவே நினைச்சேன். இப்ப சுத்தி விட்டா இந்த வழி கிடையாது. அத பார்த்தா மாதிரி வச்சுட்டு கரெக்டா இருக்கு. இப்போ இத கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா அதுல அது வந்துட்டு மேல இருக்கணுமா? இத தூக்கி உள்ள சொருவிட்டு இப்ப இதை இழுத்து மேல விட்டோம் வச்சுக்கோங்களேன், இது வேகமா போய் இடிச்சு விழும்னு நினைக்கிறேன்.
ஆமா விழும் விழும் விழும், கண்டிப்பா விழும். ஸோ நோ டவுட்டு. முதல்ல ஃபுல்லா மேல இழுத்துப்போம், எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்துப்போம். அவ்வளவுதான். இப்போ போய் இழுத்து கட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா போய் அடி. ஓகே, நமக்கு தேவையானது கிடைச்சிடுச்சு. வா, என்ன அது மேல இது மேலன்னு சொல்லிட்டு என்னென்ன வந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இது மேலதான் போகணும் இப்ப தெரிஞ்சிச்சு நமக்கு. வாங்க போலாம். அது எங்கேயோ கீழே இருக்கு. புடி, சூப்பர்ரா, நல்ல கேட்ச். அப்படியே மேல போலாம். மேல போயிட்டா மேபி வழி கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓகே ஓகே ஓகே, கிடைச்சிச்சு. வழி கிடைச்சிச்சு, வழி கிடைச்சிச்சு. அப்படியே கீழே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு, வந்தாச்சு ஒரு வழியா. இந்த இடத்துக்கு தான் இவ்வளவு நான் வரத்துக்கு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இங்கிருந்து தான் வந்துட்டு நம்ம புதையலுக்கான மேப் கிடைக்கும். ஏதோ பார்த்து பயங்கர சந்தோஷமாகறா. சொல்ல, இதான் மேப். ஆக்சுவலா மேப்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பாக்ஸ், கத்தி, ஒரு பாக்ஸ். மாயன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹிடன் சிட்டி, மாயனோட ஹிடன் சிட்டி. ஏதோ பவர் சம்பந்தப்பட்டது. இது ஏதோ ஒரு பவர் சம்பந்தப்பட்டது தான். சோ அப்பா, என்னது இது? வெள்ளம் வருமா? வெள்ளம், இடி, எர்த்குவேக், அப்புறம் எரிமலை குழம்பு. சோ வெள்ளம், இடி, எர்த்குவேக், தென் வந்துட்டு ஒரு வால்கனோ. சோ இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும். சோ அதனால இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு இந்த லைனை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைனை கரெக்ட் பண்ணாலே ஓரளவுக்கு ஏதாவது ஒன்று தோணுது. அதுக்கு மேல திருப்ப முடியல. அதான் ஏதோ கிடைக்குதுப்பா. வாவ், ஒரு நைஃப் கிடைச்சிருக்கு, ஒரு கத்தி கிடைச்சிருக்கு. டாகா, ஐ ஃபவுண்ட் தி டாகா. இந்த கத்தியோட பேர் டாகாவா? இதான் வந்துட்டு கீயா. அதுக்கான சாவி இந்த கத்தி தானா? அந்த இடத்துலயும் அப்படிதான் போட்டு இருந்துச்சுல, அந்த பாக்ஸ்ல வந்துட்டு கத்தியை வச்சு குத்துற மாதிரி தான் போட்டு இருந்துச்சுல. சோ ஓகேவா, போலாமா? எடுத்துருமா, பாத்துக்கலாம். ரைட்டு, எடுத்தாச்சு. என்ன இது? டேய், என்னது இது? வழக்கம் போலதான் அந்த சாவி எடுத்த உடனே எர்த்குவேக் வருது. அதெல்லாம் இடிஞ்சு விழுது. ஓடு, கொடுத்துட்டாங்க கண்ட்ரோல. போச்சு, இது ட்ரிகர் பண்ணிட்டு அவனும் சொல்றான். ஓகே, இங்க இருந்து எங்க போறது? கொத்துடு, கொத்து, ஓடு. ஏய், எங்க திடீர்னு காட்டுக்குள்ள வந்துட்டேன்? என்ன திடீர்னு காட்டுக்குள்ள வந்துட்டேன்? டேய் ஒளிடா. அப்படிதான். ஓகே, எத்தனை பேர் வந்திருக்கானுங்க? ஒருத்தன் தான் வந்திருக்கான். ஓடு, குத்திக்கிளு. செட் போயிட்டான். இப்ப நம்ம மேல போற வழி. ஐயோ, என்ன மூடி இருக்கு? வழி இல்லையே. இங்க ஒரு வழி மேல போவோம். இங்க ஏதோ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பயங்கரமான சண்டைகள் வரும் என்று நினைக்கிறேன். ஆளுங்க தான் இருக்கானுங்க. போச்சு, இதுக்கப்புறமா செம்ம சண்டை வரப்போகுது.
ஐய கன் இருக்கு. ஓகேவா, ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இல்ல பொறுமையாவே போய் குத்திட்டு இருக்கலாமா? இப்படியே ஓரமா போயிட்டு இவனை குத்தலாம், அவங்களுக்கு தெரியாம குத்தணும். ஏ சூப்பர்ப்பா. பாக்ஸ் எடுத்து எதை போடுறது? சூப்பர்ப்பா, மாவன செம. சத்தமே வராம போட்டாச்சு இவங்கள. இதுக்கு மேல வேற ஆளுங்க பாருங்க போலியே. என்ன ஃபயர் பண்றானுங்க? நான் தான் ஃபயரே பண்ணலையே, ஏன்னா ஃபயர் பண்றீங்க? ஐயோ, இப்ப இவங்கள இப்ப பண்ணணுமா? எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய பேர் இருப்பானுங்க போல் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்துட்டு நம்ம இதை ஹேண்டில் பண்ணோம். போற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்லைன்னா வந்துட்டு அதிரடியா ஏதாவது செஞ்சிடலாமா? எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்க போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒருத்தரை சைலண்டா போட்டாச்சு. ஏன்னா இது அவங்களோட பேஸ். ஸோ டெஃபினட்டா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கதான் வரான், இங்கதான் வரான். எனக்கு தெரிஞ்சு இந்த நாயை மட்டும் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போச்சு. அலாட் ஆயிட்டானுங்க, அலாட் ஆயிட்டானுங்க, அலாட் ஆயிட்டானுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அவங்க பார்க்கல 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 பார்க்கல. போச்சு 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 போச்சு. ஏய் சுட்றான்டா சுட்றான்டா சுட்றான்டி, அடிடி. அவனே சுட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு ஒரு செகண்ட் அந்த டைரக்ஷன் காட்டுறதுக்கு கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் ஆகி போச்சா, அதான். ஓகே, இப்போ இங்க ஒருத்தர் இருக்கான்ல, எல்லாமே ஃபுல்லா இருக்கா? அப்ப கன் ஃபைட் தான்டா இனிமே. இந்த பாத்துட்டானுங்கல்ல. ஏய் இவங்களா யாரு? ஐயோ, டஃப் கொடுப்பானுங்க போலியே, ரொம்ப டஃப் கொடுப்பானுங்க போல் இருக்கு. நாசமா போச்சு. இத போடு. போடு போடு போடு. இங்கிலீஷா? செத்தானுங்களா செத்தானுங்களா? யாருகிட்ட யாருகிட்டா? ஆளே ஏதோ இருக்காவா இருக்கே. இதெல்லாம் வேண்டாம், வாங்க போலாம் போலாம் போலாம். எல்லாம் செத்து போயிட்டானுங்க. அவன் அவன்கிட்ட இருக்கத புடுங்கு.
இந்த பாம்பை வெடிக்க வச்சதுல எல்லாம் செத்து போயிருக்காங்களா? பரவாயில்ல. இனிமே ஷூட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி பண்ணா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்கும் போல. ரைட். ஓகே, போலாம் 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 போலாம். அங்க இருக்க டைம்லாம் கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும் போல. ஓகே, தரடா. தர 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 தர. இது வெளியே போற வழி மாட்டினடா மவன. போச்சு போச்சு. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? அடி பின்னாடியே வந்து பொம்பளை பிள்ளைங்க கூட பார்க்காம இடுப்புலயே அடிக்கிறியடா. என்ன உடிச்சிட்டானுங்க உடிச்சிட்டானுங்க. சரி காய்ஸ், ஸோ அடுத்த பாட்டுல பார்ப்போம்.